ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஹேடன் டைலர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கெரி பெலேசா. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க்ல அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன பொன் குழந்தைய ஒருத்தன் கடத்திடுவான். எப்படி அப்படின்னா ஒரு கருப்பு கலர் டொயோட்டா கார்ல கடத்துவான். ஸோ போலீஸ்ல சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே இன்ஃபர்மேஷன் ஒரு கருப்பு கலர் டொயோட்டா கார், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோ ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அந்த கால் டாக்ஸிக்குள்ள படத்தோட ஹீரோயின் போறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க எல்லாருக்குமே ஆம்பர் அலர்ட் அப்படின்னு மொபைல்ல மெசேஜ் வருது. குழந்தைய பத்தின இன்ஃபர்மேஷனோட பிளாக் கலர் டொயோட்டா கார் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாது, ஏன்னா அவங்களும் பார்க்கல. இந்த அலர்ட் வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஏகப்பட்ட கால்ஸ் வருது. உங்க முன்னாடி ஒரு கருப்பு கலர் டொயோட்டா கார் போற மாதிரி, சோ அதை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த டைம்ல ஹீரோ போற காருக்கு முன்னாடியும் ஒரு கருப்பு கலர் டொயோட்டா போகுது. ஹீரோயினுக்கு ஒரு பாயிண்ட்ல சஸ்பீஷியஸா தெரியுது. சோ இந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த கார்ல தான் நிஜமாவே அந்த குழந்தை இருக்குதா, கடத்தினவன் யாரு, எதுக்காக கடத்தினா, கடைசி இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா, போலீஸ் எப்படி உதவி பண்ணாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு த்ரில்லர் ஜானர். இதே பேர்ல 2012 இதே டைரக்டர் படம் எடுத்திருக்காங்க. அதையே அப்படியே கொஞ்சம் ட்வீக் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படம் ஆரம்பிச்ச உடனே கதைக்குள்ள வந்துருவாங்க. தேவையில்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லாவே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். குறிப்பா அது எந்த காருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய காஸ்டிங் இல்லாதனால இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஆக்டிங்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல எந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இருந்ததோ, அந்த எந்த காருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் போகும். பட் ஆனா பெரிய லெவல்ல சுவாரஸ்யமா இல்ல. நமக்கே தெரியும் இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு. ஆனா நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. ரொம்ப வீக்கான ஒரு வில்லன் பெருசா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ரோல் எதுவுமே இல்ல. அவரையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க, அவர் இடத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க, அவரையும் ஈஸியா முடிச்சிடுறாங்க. பெருசா ஒரு வில்லன் இவரை பார்த்தா நமக்கு பயம் வரும், இவர் பண்ற ஆக்ஷன்ஸ்லாம் நமக்கு பயம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடத்தினதுக்கான மோட்டிவும் பெருசா எதுவுமே சொல்லவே இல்லை. இது ஒரு சைக்கோ கொலைகாரன் அப்படிங்கறது வேணா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். வழக்கம் போல கடைசி சீன்ல போலீஸ் காப்பாத்துறது ரொம்ப பழைய டெம்ப்ளேட். அது இந்த காலத்துல இங்கிலீஷ் படத்துலயும் வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிறது 1996 யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த ஆம்பர் அலர்ட் வச்சு 1300 குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆம்பர் அலர்ட் நம்ம ஊர்லயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி தான். ஆனா பிரசன்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.